ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அஃபிஷியல். வரும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோனா, இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்கி வளர்க்கலாமான்னு கேட்டிருப்பேன். அதில் ஒரு கொஞ்சம் பேர் வாங்குங்க ப்ரோன்னு போட்டிருந்தீங்க. அதனால் கடைசியாக ஃபுல் பிளாக் கப்பிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்னோடய ஃபிஷ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்த்துருவோம். அப்புறம் நம்ம கூட இன்னொருத்தர் இருக்கார். ஹலோ கைஸ், இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் கட்டுற வீடியோவில் இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், ஃபஸ்ட்டு சேனல் வந்த வீடியோ அப்படி தானே? ஆமாம். ஓகே, இப்போ இவர் தான் நமக்கு காமிக்க போகிறாரு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஃபிஷ்ஷை வளர்க்கோம். ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த மாலியோட ஃப்ரைஸ்லாம் இருக்குது. அங்கே போய் தெரியுதா, அவங்களுக்கு ஒரு பெரிய மாலி காமி பாருங்க தூக்கு பாருங்க கைஸ். இதே மாதிரி எங்கள்கிட்ட 13 குட்டி விட்டுரு கீழே விட்டுரு, தண்ணியில் விட்டுரு, போதும் தண்ணியில் விட்டுரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 13 குட்டி இருக்குது. அப்புறம் இதான் தாமரை வச்சுருக்கோம். வளருமான்னு தெரில. அது அவங்க அந்த பெரிய மீன் காமிக்க இங்கே இருக்குது இங்கே இருக்கு பாருங்க. இந்த அப்புறம் அதான் ஒரு முட்டை மாதிரி ஒரு கல்லுங்க, அந்த கல். அப்புறம் ஹைட்ரலா. சரி, இதான் கைஸ் ஹைட்ரலா. ஹைட்ரலா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டர் பிளான்ட். சரி, இப்போ நீங்கள் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய மாலி டேங்க் போயிடலாம். அப்புறம் அவங்க கொஞ்சம் காமிக்க எங்கள் செட்டப்பை. இப்போ எங்கள் செட்டப்பை காமிக்க பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டப் இந்த ஃபுல்லாக ஆக்சசரிஸ் வச்சுருக்கோம். அடுத்து கிராஸ் மேட்டு வச்சுக்கோங்க, ஒரு கட்டில், அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் ஒரு ஸ்டூலு. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்டன். அப்புறம் நாங்கள் ஒரு ஃபில்ட்ரு உருவாக்கலாம்னு நினச்சோம். அது மாடலாக ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு கண்டெய்னர் நல்லா பெருசாக வாங்கி ஒரு ஃபில்ட்ரு உருவாக்கலாம். அது தனியாக நான் வீடியோவாக போடுறேன். இப்போ நான் அந்த மால் டேங்க்குக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம மாலி அந்த டேங்க்குக்கு போகிற வழியில் இருக்கோம். வாங்க போகலாம். என் தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்துட்டு இருக்கான், நாங்கள் போவோம். நான் சொன்னோம்லா, அது உங்களுக்கு தெரியுதா, அந்த டேங்க் அவங்க கேட்டோம்லா, அந்த டேங்க். அதில் ஒரு சின்ன ஓட்டையால் அந்த டேங்க் ஆமாம், அது மொத்தம் நிறைய ஓட்டையாக வந்துட்டு, அதனால் அதை நாங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே நிறைய டேங்க் கட்டியிருக்கோம். அதெல்லாம் நானும் அவனும் சேர்ந்து தான் கட்டியிருக்கோம் கைஸ். இப்போ நாங்கள் அப்படியே போகலாம். நாங்கள் பாருங்கள் கைஸ், நாங்கள் இதில் ஒரு செட்டப் மாதிரி இங்கே வச்சு, இதில் நல்ல இங்கே நாங்கள் ஒரு செட்டப் மாதிரி வச்சு அதில் மீனை அப்படியே தார்பாயில் ஒரு பாண்டு மாதிரி கட்டலான்னு இருந்தோம். அப்புறம் சின்ன பிரச்சனையால் பாண்டு கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால நாங்கள் ஒரு மண்ணெல்லாம் போட்டு செடி வைக்கான இடமா மாற்றிட்டோம். ஆமாம், அந்த செடியும் நாங்கள் போட்டு வளரவும் இல்லை. இங்கே ஒரு கப்பீஸ் டேங்க் இருந்தது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாலி டேங்க் இருந்தது. ஆனால் மாலி டேங்க்கில் ஒரு மாலி செத்து போயிடுச்சு. ஒன்று செத்து போயிடுச்சு, இன்னொன்று கண்ணு முன்னாடி செத்து போயிடுச்சு. அதனால எப்படி செத்துச்சுன்னா, ஃபீமேல் மேலே சண்டை போட்டு செத்து போயிட்டுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இன்னொரு சத்தம் மாதிரி வச்சோம். அதுக்கப்புறமா ரொம்ப பூச்சி எல்லாமே வந்தது. அப்புறம் கப்பீஸ் டேங்க்குக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள், அதை மறந்துட்டீங்க. கப்பியில் நான் அதெல்லாம் சொல்லாமல் இல்லை. கப்பி என்னாச்சுன்னா, நாங்கள் கப்பி வச்சுருந்தோம் நல்லாவே. அது மழை எல்லாமே ரீசெண்டாக வந்தது கைஸ் நல்லா. அதனால் எலி எல்லாமே வந்தது. நான் சொன்னேன் அவன்கிட்ட, வீடியோ எடுத்துகிட்டு அவன்கிட்ட சொன்னேன், அந்த கப்பீஸை பார்ப்போன்னு சொன்னேன். ஆனால் அவன் சரி அவன் வரனா உள்ள எலி அதில் கேபேஜை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. ஆனால் நான் சொல்லலைன்னா அந்த எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கும். கேபேஜ் போயிருக்கும். அப்புறம் இவன் யாரை சொல்கிறானா, என்னதான் சொல்கிறான், அப்புறம் சரிங்க. சரி வாங்க போகலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேங்க் தெரியும். இது டெம்பரவரியாக தான் வச்சுருக்கோம். எதுக்குன்னா அந்த பிளாக் கப்பிக்கு நாங்கள் டெம்பரவரியாக வச்சுருக்கோம். அப்படி தானே தீரா? சரி, இதுலேருந்து அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாலி டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்துடும். ஃபுல்லாக 2 லேயர் ஆஃப் டேங்க் கட்டியிருந்தோம். இந்த மேலே இப்படி தான் முடியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இதை திறந்து காமிக்கிறேன். இப்படி ஹலோ, இப்போ கேமரா தெரியும்னு நினைக்கிறேன்.
வாங்க. இப்போ இது அப்படியே திறந்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கைஸ், ரொம்ப இதாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் மாலையை பிடிச்சி காமிக்கேன். நான் பிடிக்க இப்போ வந்து ஒயிட் மாலை அவன் பிடிப்பான், வீரா பிடிக்கான். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஜுவல் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் உண்டு இல்லை, உங்களுக்கு தெரியும். அது வாங்கலாமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன், அது எங்கே கிடைக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் தேடி வாங்கலாமான்னு சொல்லுங்க, ஓகேவா? நான் பிடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே, இப்போ ஒரு துள்ளிச்சுங்க, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. சரி, இப்போ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிட்டான். கையில் கேமரா தெரில, பார்த்தீங்கன்னா துள்ளிட்டுங்க. அது நான் இன்னொரு வீடியோ தனியாக பிடிச்சி காமிக்கேன். அப்புறம் ஷார்ட் நான் இன்னொரு வீடியோ கொஞ்சம் தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், இதையும் ஷார்ட்ஸையும். ஏன்னா ஷார்ட் இப்போ கொஞ்சம் இப்போ தான் க்ளீன் பண்ணி இன்னும் செட் ஆகலை, அதனால் காமிக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வாங்க வா. அப்புறம் பாய் கைஸ்.